நம்ம எல்லாரும் அமெரிக்கா ரொம்ப ஹைப்பரா ஹாப்பியா அப்படி பார்த்துருக்கோம். வாட் இஸ் தட் ஒன் திங் that makes you emotional or calm down or just grounded? What is that one thing makes you feel that hyper zone is not there? அது இல்ல. ஐயோ அவ்வளோ பெரிய சீரியஸான கொஸ்டின் சொன்னாங்க. மாட்டிக்கிட்டியா? இல்ல அந்த அந்த மாதிரி எமோஷன் வர்றதுக்கு இப்போ நீங்க பாக்குறீங்க த்ரூ அவுட் தி இயர்ஸ் நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா சின்ன வயசுலேயே ஐ டுக் ரெஸ்பான்சிபிலிட்டி வே டு ஏர்லி என் வாழ்க்கையில் நான் நிறையவே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ நீங்கள் ரெஸ்பான்சிபிள் ஆகிட்டு எனக்கு ஒரு ஒரு ஏஜ்லேயே அந்த மெச்சூரிட்டி வந்துருச்சு. பட் எனக்கு தோணுதுன்னா இட் ஷுட் ஹவ் நாட் கம். ஒரு 25 மேலே வந்துருச்சுன்னா மெச்சூரிட்டி அதான் ஆக்சுவலி. அதே 21ல வந்துருச்சுன்னா யூ கில் அ லாட் ஆஃப் எமோஷன்ஸ் இன் யூ. அது நம்ம காலேஜ் படிக்கும்போது நிறைய விஷயங்கள் யூ வில் லெட் கோ. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேர மாட்டீங்க அந்த மாதிரி. ஸோ யூ ஆல்வேஸ் ஃபீல் லெஃப்ட் அவுட். இப்போ பாருங்களா காலேஜ் பசங்களை நீங்கள் ஒருத்தர் அப்பா மாதிரி பேசுவாங்களே எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி இட் ஃபீல்ஸ் டு மீ தட் ஐ ஹவ் டேக்கன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வே டு